ஹரே கிருஷ்ணா. இந்திய தலைப்பு என்னென்னு சொன்னால் சந்தோஷத்தை தேடுதல். இப்போ நாங்கள் தெரியும், இப்போ நாங்கள் எல்லாம் இலங்கை மக்கள் உலகமெல்லாம் இடம்பெயர்ந்திருக்கிறோம். இடம்பெயர்ந்ததுன்ற நோக்கமே சந்தோஷமாக இருக்கிறது தான். அதே மாதிரி திருமணம் செய்தால் என்ன, படித்தால் என்ன, வீடு கட்டினா என்ன, பிள்ளைகளை பெற்றால் என்ன, எல்லாமே நாங்கள் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு செயல் எடுத்தாலும் சந்தோஷத்துக்கு தான் செய்கிறோம். இப்போ நாங்கள் கிட்டடியில் கேள்விப்பட்டாங்க, இலங்கையில் ஒரு பையன், சின்ன பையன் 16 வயசு, அவனுக்கு உள்ள புகழுக்கு அளவு கணக்கு இல்லை. அதே மாதிரி நாங்கள் நிறைய புகழ் உள்ளாக்கள், மைக்கேல் ஜாக்சன். அதே மாதிரி நான் லண்டன்லேயும் ஒரு பையன் 2012 போக்கில் பார்த்து, நான் அவனுக்கு எல்லா வசதியிலும் இருக்குது, படிப்பில் எல்லாத்துலேயும் நல்ல வல்ல கட்டிக்காரன், ஆனால் தற்கொலை செய்துட்டான். இது காரணம் என்ன சொன்னால், அவங்களெல்லாம் சந்தோஷத்தை தேடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணில் ஆசை வாரது பிழை இல்லை, ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கு தான் இந்த பகவத்கீதையில் ஒரு படம் போட்டுக்கிறாங்க. ஒரு 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 வாகனம் உண்டு, 5 குதிரைகள். 5 குதிரைகள்னா எங்கிட்ட 5 அது வாய் தோல் கண், இந்த 5 புலனுறுப்புகளும் இருக்குது. அதான் 5 குதிரைகள். 5 குதிரைகள் இருக்குது. அதில் அந்த வாகன ஓட்டினா டிரைவர் தான் எங்கட அறிவு. அதே மாதிரி இந்த கயிறுகள், இந்த 5 குதிரைகளையும் கட்டுப்படுத்துகிற கயிறுகள் தான் எங்கட மனம். அதில் பின்னுக்கு ஒரு பயணி பேசஞ்சர் இருக்கிறார். அப்போ அந்த பேசஞ்சர் என்னென்று சந்தோஷமாக இருக்கலும், இந்த டிரைவர் இந்த அறிவையும் நாங்கள் மனசையும் பாவித்து அந்த குணங்களை நாங்கள் கட்டுப்பாட்டுக்களை வச்சிருந்தா அந்த பயணி, அந்த பேசஞ்சர், அதுதான் நாங்கள், எங்களோட ஆத்மா சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ என்ன செய்ய வேணும், இப்போ இந்த பையனுக்கு பெண்ணில் ஆசை வந்ததில் பிழை இல்லை, ஆனால் நாங்கள் அறிவையும் மனசையும், எங்களோட மனசையும் அறிவையும் பயன்படுத்தி இந்த சென்சஸ், இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேணும். ஆசை வாரது பிழை இல்லை. இப்போ எங்களுக்கு களைச்சல், இப்போ சில வேளை சோதனையில் பாஸ் பண்ணாட்டி ஒரு சோர்வு வரும். ஆனால் நாங்கள் என்ன யோசிக்க வேணும், உடனே இந்த அறிவு எங்கே இருக்குது, இந்த பகவத்கீதையில் எல்லாம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறிவும் இருக்குது. இப்போ நாங்கள் 100 பேர் எடுத்தால் 100 விதமாக சொல்லுவாங்க, இப்படி செய்தான் எல்லாம், அப்படி செய்தான் எல்லாம். இப்போ நாங்கள் எங்களோட நண்பர்கள், குடும்ப அம்மா அப்பா சௌரங்களுக்கு கேட்டாலும், இப்போ நீங்கள் கேட்கலாம். இப்போ அம்மா அப்பான்னு சொன்னால், சௌரங்கள்னு சொன்னால் அவங்களுக்கு எங்களில் இல்லையன்ற அன்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு தேவையான அறிவு எல்லாம் பூர்ணமாக இருக்குமெண்டு இல்லை. ஆனபடினா நாங்கள் என்ன செய்வோம், நல்ல அறிவுக்குள்ளாக்கள்ன்ற சங்கம், அவங்கள்ட அசோசியேஷன் சங்கம் வேணும், எங்களுக்கு அவங்கள்ட கூட்டம் வேணும். இப்போ அம்மா அப்பா இப்போ ஒரு தவில் படிக்கிறதோ, இல்லாட்டி ஒரு என்ஜினியராக வாரதோ, டாக்டராக வாரது, ஒரு கம்ப்யூட்டர் நிபுணனாக வாரன்னு சொன்னால் அந்த கட்டித்தரம் உள்ளாக்கள்கிட்ட அனுப்பி படிப்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக அறிவு, மற்றதெல்லாம் கலை, இப்போ மருத்துவ கலை, இந்த தவில் நாதஸ்வரம் கலை, அதே மாதிரி நடனக்கலை, இப்படி எத்தனையோ தொழில்நுட்ப கலைகள், எத்தனையோ கலைகள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் நிற்கிறோம், இந்த என்ஜினியராக வந்தால் டாக்டராக வந்தால் அவன் எல்லாம் அறிவுள்ளவன்னு சொல்லிடணும். அதெல்லாம் கலை, இந்த உடம்பை பார்க்குறதுக்கு தேவையான கலைகள். ஆனால் அறிவுன்னு சொன்னால் இந்த ஆன்மா, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த ஆன்மா. இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன், இப்போ கதைச்சு கொண்டு இருக்கிறேன், ரைட்? இப்போ இந்த நிமிஷமே நான் செத்தனன்னு சொன்னால், இறந்தனன்னு சொன்னால் என்ன செய்வீங்க, என் உடம்பு இதில் இருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க மத்சியா போட்டான்னு சொல்லி, மத்சியா போட்டாண்டா அங்கே என் உடம்பு இருக்குது. ஸோ நீங்கள் உடம்பை பார்த்துனீங்க, அப்போ எங்கே போட்டா, அப்போ நீங்கள் என்ன ஒரு நாளும் பார்க்க இல்லை, அந்த ஆன்மாவை பார்க்கல. நாங்கள் அழுகிறோம், அந்த உடம்புக்குத்தான் பிறப்பு இறப்பு வாயோதிபம் இந்த எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் நிரந்தரமானாக்கள், எங்களுக்கு ஒரு நாளும் இறப்பு பிறப்போ இல்லை. அப்போ நாங்கள் ஏன் இந்த அறிவில்லாமல் தான் அழுகிறோம். இப்போ ஒரு ஆள் இறந்தா, இப்போ ஒரு மகனோ, ஒரு அப்பாவோ, ஒரு அம்மம்மாவோ இறந்தா, ஒரு பாட்டியோ இறந்தா நாங்கள் அழுகிறோம், அந்த உடல் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு நாள் அவ பார்த்ததில்லை. ஸோ இந்த அறிவு வேணும், நான் இந்த உடல் இல்லை, ஆத்மா. அப்போ என்ன செய்கிறோம், நாங்கள் இந்த உடலுக்கு எல்லாம் செய்கிறோம், அந்த ஆத்மாவுக்கு செய்ய வேணும். என்னென்று சொன்னால் இந்த அறிவை கொடுக்க வேணும். நான் இந்த அந்த அறிவை கொடுக்க என்ன செய்ய வேணும், ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேணும். என்னென்னு தூய்மைப்படுத்த, ஆத்மா எப்போதுமே தூய்மையானது. ஆனால் இப்போ என்ன சொல்லுங்க, மழை தண்ணி இருக்குல்ல, மழை தண்ணி வந்து நிலத்தில் பட்ட உடனே அது அழுக்காகுது,
ரைட். அது மாதிரி எங்களோட ஆன்மாவும் இந்த இந்த ஜட உலகத்தில் வந்து சேரக்கில்ல, அது நான் இந்த உடம்பு நினைச்சு இந்த உடம்போடு சேர்ந்து எல்லாம் எனக்கு நினைச்சு அது கவலைப்படுது. ரைட். அதுக்காக கஷ்டப்படுது, கவலைப்படுது. அந்த அறிவு இல்லை. அந்த அறிவை நாங்கள் கொடுக்க வேணுமா தான் எங்களோட நோக்கம். அந்த அறிவை கொடுத்தா இப்போ ஒரு பையன் செத்தா கூட அவங்க இருக்கும் வரை ஒரு அம்மாவோ அப்பாவோ பையனோ பாட்டியோ செத்தா கூட அவங்க இருக்கும் வரை நாங்கள் 100 வீதம் கடமை செய்ய வேணும். நாங்கள் அவங்கள மிஸ் பண்ணுவோம். அவங்கள எங்களோட வாழ்க்கையில் இல்லாதது அது கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கு மிஸ் பண்ணுவோம். ஆனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு என் மகன் 7 வருஷத்துக்கு மேல் செத்துட்டான். ரைட். 7 வருஷத்துக்கு மேல் செத்தா என்ன சொல்லுங்க. இப்போ அவனுக்கு எனக்கு தெரியுமா, அவனுக்கு என்ன நல்ல எனக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியுமா அல்லாட்டி கடவுளுக்கு தெரியுமா? கடவுளுக்கு தான் தெரியும். எங்கள் எல்லாருக்கும் எது நல்ல மண்டு சொல்லி. அவருக்கு இப்போ எனக்கு என் மகன் ஒரு 26-27 வருஷம் தெரியும். ரைட். ஆனால் கடவுளுக்கு அவனை கோடிக்கணக்கான வருஷம் தெரியும். கடவுளுக்கு என்னையும் கோடிக்கணக்கான வருஷம் தெரியும். அப்போ அவருக்கு தெரியும் மகனுக்கு எது நல்ல, எனக்கு எது நல்ல மண்டு அவருக்கு தான் தெரியும். இப்போ என்னுடைய மகன் செத்த உடனே என் அக்கா கால் பண்ணி கேட்டா, அவன் போயிட்டான், நான் தான் கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லி. அப்போ நான் அவன் கேட்டேன், நீங்கள் கடவுளை கேள்வி கேட்குறீங்களா, கிருஷ்ணரை கேள்வி கேட்குறீங்களா? என்ன கிருஷ்ணர் அவர் எங்களில் இல்லையென்ற அன்பு உள்ளவர், அவர் பிள்ளை செய்வாரா? இல்லை, அவர் தந்தவர், அவர்கிட்ட பொருள். என் மகன் அவர் எனக்கு தந்தவர், அவர் எடுக்கலாம், அவர்கிட்ட சொத்து. இப்போ நானும் கூட என் வீட்டில் இருக்க விட்டால் ஒரு 5 வருஷத்துக்கு, அதுக்கு பிறகு நான் என் வீடு எனக்கு தேவைன்னு எழும்ப சொன்னால் நீங்கள் அழ போகிறீங்களா? இல்லை, அழுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த சாமான் நான் திரும்ப எடுக்கிறேன். அதே மாதிரி கடவுள் தந்தவர் மகனை எனக்கு அவர் திரும்ப எடுத்துட்டார். அதோட நான் மகனை தந்தவர் அவன் எனக்கு இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒரு அம்மாண்ட அன்பு எப்படின்னு தெரியாது. ஸோ இந்த அறிவெல்லாம் இருந்தால் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அறிவையும் மனசையும் பாவித்து இந்த மனதில் வர இந்த உணர்வுகளால் வர ஆசைகளை கட்டுப்படுத்தி சரியானதை செய்தோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்போதுமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் என்ன வழிமுறையில் நாங்கள் அப்படி சந்தோஷம் அடையலாம், இந்த அறிவை பெற்று நாங்கள் தூய்மையாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.